தமிழ் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வருமானத்தில் பங்கு என்ற அடிப்படையில் படத்தின் லாப நஷ்டங்களில் பங்கு பெற வேண்டும் என தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டமானது தற்பொழுது சென்னை எழும்பூரில் நடைபெற்று வருகின்றது. இந்த எழும்பூரில் சுமார் இங்கே நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான 23 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த தீர்மானங்களில் சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படங்களுக்கு சரியான திரையரங்குகள் கிடைப்பதில்லை எனவும், இதனை சரி செய்யும் வகையில் திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் அடங்கிய திரைப்பட வெளியீட்டு ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க வேண்டும் எனவும் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திரைப்படங்கள் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கக்கூடிய திரைப்படங்கள் பங்கு முறையில் மட்டுமே அவர்களுக்கான அந்த சம்பளமானது வழங்கப்படும் எனவும், அதாவது நடிகர்கள் மற்றும் முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பங்கு அடிப்படை முறையிலே அவர்களுக்கு சம்பளமானது வழங்கப்படும் எனவும், தயாரிப்பாளர்களுடைய லாப நஷ்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் எனவும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குநர்கள், முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் வெப்சீரிஸில் கவனம் செலுத்தி வருவதால் திரைப்படங்கள் அழியக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், அதனால் வெப்சீரிஸில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு திரைப்படங்களில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், அப்படி கவனம் செலுத்தாத நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சங்கங்களின் வாயிலாக எந்த ஒரு திரைப்படங்களும் அவர்களுடைய திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகாது எனவும் அந்த தீர்மானங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தனியார் அமைப்புகள் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்லது இசை நிகழ்ச்சிகளின் பொழுது தயாரிப்பாளர் சங்கம் அல்லது நடிகர் சங்கம் போன்ற சங்கங்களில் அனுமதி கடிதம் பெற்ற பின்னரே அந்த நிகழ்ச்சிகளானது நடத்த வேண்டும் எனவும், அப்படி அனுமதி பெறாமல் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தினால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக செயல்படுவதற்கு அனைத்து அதிகாரங்களும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருப்பதாக இந்த தீர்மானங்கள் வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திரைப்பட விமர்சனங்கள் என்கின்ற பெயரில் வரம்பு மீறி செயல்படும் யூடியூப் சேனல்கள் மீதும் சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க அனைத்து சங்கங்களுக்கும் உரிமை இருப்பதாகவும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் திரைப்படங்களில் படத்தலைப்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் இருப்பதால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூலம் மட்டுமே முடிவு செய்யப்படும், அதாவது அந்த தலைப்புகள் பதிவு செய்யப்படுவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக மட்டுமே மத்திய மாநில அரசுகளுக்கு சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் இதில் கேட்டுக் கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.